الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فيا عباد الله اتقوا الله العظيم قال الله تعالى في كلامه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم அளவற்ற அருளாள நிகரற்ற அன்பாளன் ஏகநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வின் உயரிய பெயரை கூறி இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இம்முயிரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவித்தகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அரபி சஹாபாக்கள் தாபியவுங்கள் தலமு தாபியங்கள் முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. எந்த ஒரு நாள் இவ்வுலகம் மணந்ததுக்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமா என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வயோதிபர்களே, வாலிபர்களே, சிறார்களே, எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும் பள்ளிக்குள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூர்ல இருக்கின்ற போதும் வெளியூர்ல இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலைமையிலும் கவலையான சோர்வான நிலையிலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடும் இறையச்சத்தோடு வாழக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்த்துக் கொள்வானாக. நாளை மறுமையினால் அந்த இறையச்சவாதிகளோடு முத்தகீன்களோடு சேர்த்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக எங்களுக்கு தந்து இறைவன் அருள் புரிவானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை தருகிறார். நானும் நீங்களும் நல்லவர்களாக இந்த உலகத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பல கட்டங்களை பல சந்தர்ப்பங்களை தருகிறான். அதிலே ஒரு சந்தர்ப்பம் தான் ரமலான் மாதம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் ஆரோக்கியமாக நல்ல நிலையிலே இந்த ஜும்மா நாளை நாம் சிறப்பிப்பதற்காக நேர காலத்திலும் பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். நேர காலத்திலும் பள்ளியிலே வந்து அமர்ந்திருக்கிறோம். இன்னும் சிலர் வந்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதாவது நோன்பு எங்களை நோக்கி வந்து எங்களை அடைந்திருக்கின்ற ஒரு வெள்ளிக்கிழமையாக வருகின்ற வெள்ளிக்கிழமை நானும் நீங்களும் நோம்போடுதான் பள்ளியிலே வந்து அமர்ந்திருப்போம். அன்பானவர்களை, ஆரோக்கியமாக இருக்கின்ற நாங்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை என்ன ஆகுமோ, ஆரோக்கியமாக இருப்போமோ, அல்லது மண்ணுக்கு கீழே நாங்கள் மௌத்தாகி எங்களை அடக்கி விட்டு வருவார்களோ என்று யோசிக்கக்கூடிய ஒரு நிலையிலே அல்லாஹ்விடத்திலே முதலாவதாக கையெழுத்திக் கொள்வோம். யா அல்லாஹ்,
ரமலானை ஆரோக்கியமாக அடைந்து ரமலானிலே என்னென்ன அமல்கள் செய்யுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார்களோ அந்த அமல்களை அடைந்து செய்து நாளைய மறுமையினாலே இந்த ரமலானினூடாக உயரிய ஒரு அந்தத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எம்மை சேர்த்துக் கொள்வானாக என்ற பிரார்த்தனையோடு அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வருகின்ற ரமலான் பெருமதியான ஒரு ரமலான். எனவே ரமலானுடைய காலங்களில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்களை உங்களோடு பேசிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வருகின்ற வெள்ளிக்கிழமை எங்களை நோக்கி வரக்கூடிய அந்த நோன்பை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? இன்னும் ஒரு வார காலம் கூட இல்லை, சில நாட்கள் தான் இன்னும் எங்களுக்கு ரமலான் வருவதற்கு இருக்கின்ற நிலையிலே நாம் ரமலானை எப்படி வரவேற்க வேண்டும், ரமலானிலே எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை சுருக்கமாக பார்ப்போம். ரமலான் மாதம் என்பது அன்பானவர்களே, அது ஒரு சாதாரணமான மாதம் அல்ல. ரமலான் மாதம் என்பது சைத்தான்களை எல்லாம் அல்லாஹ் விலங்கிட்டு வைத்திருக்கின்ற மாதம். அது மாத்திரமல்ல, சுவர்க்கத்தின் வாயில்கள் எல்லாம் அப்படியே திறந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற மாதம். அது மாத்திரமல்ல, அன்பானவர்களே, பாவிகளை அல்லாஹ் போற்றி இருக்கின்ற அந்த நரகத்தை கூட அல்லாஹ் மூடி வைத்திருக்கின்ற மாதம். ஒரு சுன்னத்துக்கு பருளுடைய கூலி, ஒரு பருளுக்கு 70 பருளுடைய கூலி. அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, யார் ஒரு மனிதன் நோம்பாளியை நோம்பு திறக்க ஏற்பாடு பண்ணுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு நோம்பு நோற்ற கூலியை நோம்பு திறப்பதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார், அல்லாஹ் வழங்குகிறார். அத்தகைய சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு மாதம் தான் இன்னும் சில நாட்களிலே எங்களை அடையிருக்கிறது. அன்பானவர்களே, அந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களிலே முதலாவது முக்கியமான அமல் எது தெரியுமா? சஹர் செய்து நோம்பு பிடிப்பது. இது ரமலான் மாதத்திலே விசேடமான ஒரு அமல். சஹர் செய்து நோம்பு பிடிக்க வேண்டும். சஹர் இல்லாமல் நோம்பு பிடித்தால் நோம்பு கூடும் பத்துவா. தக்குவாவின் அடிப்படையிலே பார்ப்போம் என்றால் அன்பானவர்களே, எங்களுக்கு ஒரு மிடர் தண்ணியாவது குடித்து அல்லது ஒரு இழுத்தம்பளமாவது சாப்பிட்டு நீயத்து வைப்பது என்பது அன்பானவர்களே, இதுதான் இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறையாக இருக்கிறது. அதுதான் பரக்கத்தாக இருக்கிறது. எனவே சஹர் செய்து ஒரு நோம்பு நோக்கின்ற பழக்கம் முதலாவது அமல். இந்த அமலுக்கு அல்லாஹ் ஏராளமான கூலிகளை வைத்திருக்கிறார். எனவே முதலாவது இந்த அமலை விபரிக்க தேவையில்லை. சஹர் செய்து நோம்பு பிடிக்கக்கூடிய அமல். அன்பானவர்களே, சஹர் செய்யாமல் நோம்பு பிடித்தாலும் நோம்பு கூடும். ஆனால் மிக மிக ஏற்றமானது இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய வழிமுறைகளே சுன்னாக்களே ஒன்றுதான் சஹர் செய்து நோம்பு பிடிப்பது. எனவே சஹர் செய்து நோம்பு பிடிக்கின்ற பழக்கம் முதலாவது அமல் எங்கள் ரமலானுடைய காலங்களில் இருக்க வேண்டும். எந்த காரணமும் இல்லாமல் யாரும் நோம்புகளை விடக்கூடாது. கண்ணியமானவர்களே, நோயாளியா இருந்தால் அல்லது எங்களுக்கு நோம்பு பிடிப்பதற்கு இஸ்லாம் சலுகையை அளித்திருந்தால் அவர்கள் கூட பகிரங்கமாக மற்றவருக்கு முன்னால் சாப்பிடுவதை, மற்றவருக்கு முன்னால் நான் நோம்பாளி இல்லை என்பதை காட்டிக்கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். மாணவர்களே, எங்களுடைய சிறார்களுக்கு கூட சில சந்தர்ப்பங்களில் தாய்மார்கள் மாதவிடையாவுடைய காலத்திலே அவர்கள் நோன்பு இல்லாமல் இருந்தால் இஸ்லாம் சலுகை அளித்திருக்கிறது. அப்படியான காலங்களில் கூட தாய்மார்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னால் அவர்கள் நோம்பில்லாத அந்த நிலையை வெளிப்படுத்தி விடக்கூடாது. ஏனால் இந்த மாதத்துக்கு அந்த அளவு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான். எனவே முதலாவது அமல் நோம்பு நோக்கின்ற அமல். இதை நாம் எல்லோரும் செய்து கொள்வோம். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தியுங்கள். ஆரோக்கியமாக இருக்கிறோம், ஆரோக்கியமாக ரமலான் அடைந்து ஆரோக்கியமாக ரமலான முழுமையான பயன்படுத்தக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் மீண்டும் மீண்டும் எங்களை சேர்த்துக் கொள்வானாக அதிகமாக பிரார்த்திக்கிறோம். இரண்டாவது ரமலானுடைய காலங்களில் செய்யக்கூடிய அமல் என்பவர்களே, இரவுகளை பகலை போட்டு ஹயாத்தாக்குவது, இரா வணக்கம் செய்வது. குறிப்பாக நாங்கள் தராவீஹ் தொழுகை போன்ற அமல்கள் மாத்திரம்தான் ஈடுபடுவோம். இரவுடைய வணக்கம் என்று சொல்கின்ற முதல்வானவர்களே, ஏராளமான வழக்கங்களை எங்களுக்கு சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலங்களில் இரவு பகுதியில் அதிகமாக வணக்கம் செய்திருக்கிறார்கள். ஹிஸ்புடைய மஜ்லிஸ்கள், தராவீஹ் தொழுகைகள், இன்னும் ஏராளமான தொழுகைகள், இன்னும் ஏராளமான அவுராதுகள், இன்னும் ஏராளமான தாலி மார்க்கத்தை கற்றுக்கொள்கின்ற விடயங்களிலே எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபி தோழர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பயிற்றுவித்திருக்கிறார். எனவே இரவு காலங்களை அமல்களை கொண்டு, இரவு வணக்கங்களை கொண்டு அதை பகலை போன்று இரவை ஹயாத்தாக்கின்ற பழக்கம் ரமலானுடைய காலங்களில் எங்களுக்கு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், தாராளமாக அப்படியாக ஒரு அமல் இருக்கிறது. இரவுகளை நாங்கள் ஹயாத்தாக்குறோம். ஆனால் சிலர் எப்படி ஹயாத்தாக்குகிறார்கள்?
இரவுகளை விளையாட்டுகளாலும் களியாட்டங்களாலும் வீணாக ஹோட்டல்களிலே வீணாக கிரவுண்டுகளிலே காலத்தை கழிக்கின்ற ஒரு நிலையில் சில சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அப்படி இல்லாமல் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே ரமலானுடைய காலத்திலே எதை செய்தால் அல்லாஹ் எங்களை கபூல் செய்வான் என்ற அடிப்படையிலே அந்த கபூலியத்தை எதிர்பார்த்து இரவுகளிலே வணக்கம் செய்யக்கூடியவர்களாக நான் நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். இரவு காலம் மாத்திரமல்ல, பொதுவாக எல்லா நேரங்களும் அமல் செய்ய வேண்டும். குறிப்பாக ரமலானுடைய காலம் இரவு காலங்களும் இருட்டான நேரங்களும் வெளிச்சத்தை போன்று அமல் செய்யக்கூடிய காலம் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறது. அன்பானவர்களே, மூணாவது அமல் ரமலானுடைய காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான அமல்களை அறிமுகத்தார்கள். அந்த வகையிலே ரமலானுடைய காலத்திலே செய்யக்கூடிய உம்ரா, அதற்கு ஹஜ்ஜுடைய சவாப், ஹஜ்ஜுடைய கூலியல்ல. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அத்தகைய ஒரு சிறப்பு, இதுவும் ரமலானில் செய்யக்கூடிய ஒரு அமல். அடுத்து நான்காவது அமல் எது என்றால் ரமலான் மாதம் குர்ஆனுடைய மாதம். அல்லாஹ் குர்ஆனிலே இந்த ரமலான் மாதத்தை பற்றி பேசுகின்ற போது شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. ரமலான் மாதம் எத்தகைய மாதம் என்றால் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். ரமலான் மாதத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற போது குர்ஆனை அறிமுகப்படுத்துகின்றார். எனவே அன்பானவர்களே, ரமலானுடைய காலத்திலே செய்யக்கூடிய நான்காவது அடுத்த அமல் குர்ஆனோடு தொடர்பான அமல். குர்ஆனோடு தொடர்பான அமல் ரமலானுடைய காலங்களிலே மாத்திரமல்ல, எல்லா காலங்களும் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கிறது. குர்ஆனோடு சம்பந்தப்படக்கூடிய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் கைரானதாக வைத்திருக்கிறார். குர்ஆன் அருளப்பட்ட மாதம் ரமலான், மாதங்களில் சிறந்த மாதம் ரமலான். குர்ஆன் அருளப்பட்ட இரவு லைலத்துல் கத்ர், இரவுகளிலே சிறந்த இரவு. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனில் சொல்கிறார். குர்ஆனை சுமந்து வந்த வானவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வானவர்களின் தலைவராக ஆனார்கள். குர்ஆனை எந்த நபி சுமந்து கொண்டாரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களின் தலைவராக ஆனார்கள். குர்ஆனை எந்த உம்மத் சுமந்து கொண்டதோ, நானும் நீங்களும் குர்ஆனை சுமந்திருக்கிறோம். நானும் நீங்களும் இமாமாக வழிகாட்டியாக எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு வழிகாட்டி, தொழிலுக்கு வழிகாட்டி, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரே ஒரு இமாம் குர்ஆன். அன்பானவர்களே, இந்த குர்ஆனை பின்பற்றக்கூடிய நானும் நீங்களும் ஏனைய உம்மத்துகளை விட சிறந்த உம்மத்தாக, கைர உம்மத்தாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் குர்ஆனின் ஊடாக. ஏனைய வேதங்களை போல அல்ல குர்ஆன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கருத்து விளங்காம குர்ஆனை ஓதினாலும் அதற்கு முழுமையான நன்மை கிடைக்கும். ஆனா கருத்து விளங்காம ஓதக்கூடிய ஒரு ஏற்றுக்கு நன்மை அது குர்ஆன் தான். கருத்து விளங்கி குர்ஆனை ஓதினா நிறைய மாற்றங்களை குர்ஆன் ஏற்படுத்தும். எங்களுக்குள்ள என்ன மாற்றம் வர வேண்டுமோ அந்த மாற்றத்தை குர்ஆன் ஏற்படுத்தும். சஹாபாக்கள் குர்ஆன் ஓதுவார்கள், கண்ணால் கண்ணீர் போகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுவார்கள், குர்ஆன் ஓதுவதை கேட்பார்கள். ஸரஃபத் ஐனா, 2 கண்களால் கண்ணீர் வடிவதல்ல, கண்ணீர் கொட்டுவதை நாங்கள் பார்ப்போம் என்று நபி சொல்கிறார். அவ்வாறவர்களை எதை சொல்கிறேன் என்றால் குர்ஆனில் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றது. அது ரமலான் மாதத்தில் அந்த மாற்றம் இடம்பெற வேண்டும் அல்ல, ஏனைய காலம் மேம்பட வேண்டும். ரமலான் காலம் பொருத்தமான ஒரு காலம். எங்களுக்கு ஒரு சௌபாவாக இந்த ரமலான் அமைய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு ரமலானாக இந்த ரமலான் மாற வேண்டும். குர்ஆனை அதிகமாக ஓதிய ரமலானாக, குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்கிய ரமலானாக, குர்ஆனை ஹிஃப்ல் செய்த ரமலானாக இந்த ரமலானை நாம் மாற்றிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஏராளம் இருக்கின்றன. குறிப்பாக சில விடயங்களை சொல்கிறேன். ஒன்று, குர்ஆனை ஓதுவது. குர்ஆனை ஓதுவது என்பது ஒரு கவிதையை படிப்பதை போல, செய்தி வாசிப்பதை போல, ஒரு பாட்டு படிப்பதை போல குர்ஆனை ஓதுகிறார். அதுக்கு ஒரு முறை இருக்கு. ஹாஃபிழ்கள் வலமாக்கள் காரியத்திலே கேட்டு பாருங்கள். தரத்தீல் குர்ஆன தர்தீலா, குர்ஆனை தர்தீலா அழகாக நிறுத்தி நிறுத்தி ஓதுகிறான். குர்ஆன் ஓதுகின்ற முறையை படி எங்களுக்கு கடமையானது. அப்படியான முறையில் குர்ஆனை ஓதித்தான் குர்ஆனுக்கு பரிபூர்ணமான கூலியை குர்ஆன் எங்களுக்கு தருகிறது. அன்பானவர்களே, முதலாவது குர்ஆனை நீங்கள் அழகான முறை ஓதுகிறோம். குர்ஆனை எத்தனை முறைதான் ஓதினாலும் குர்ஆன் அழுப்பது கிடையாது. பரவான 5 நேர தொழுகைகளே 17 ரக்காத்துக்கள் தொழுகிறோம். 17 ரக்காத்துக்களும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது வாஜிப்.
எங்கள் யாருக்காவது சூரா பாத்திஹா அழுத்ததுண்டா? நீ நாங்க ஓத மாட்டோம் யாராவது சொல்லியிருக்கிறோம்? அன்பானவர்கள், எனவே குர்ஆனை அதிகமாக நாங்கள் ஓத வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்தனி சூறாக்கள் தனித்தனி சிறப்புகளை இருக்கிறார்கள். சூரத்துல் பக்ரா எந்த வீட்டில் ஓதப்படுமோ அங்க ஷைத்தான் இருக்க மாட்டான், இரண்டோடு இருப்பான். எந்த இடத்துல சூரா வாக்கியா ஓதப்படுமோ அங்க வறுமை இருக்காது. வியாபாரத்துக்கு போறீங்களா, கடையில் இருக்கிறீங்களா, பிசினஸ் இருக்கிறீங்களா, சூரா வாக்கியா ஓதுங்க, அங்க லொஸ்ட் வராது, கடன் வராது. மாணவர்களே, திடீரென்று உங்களோட தொழிலை மூட வேண்டிய நிலைமை ஏற்படாது. குர்ஆன் உங்களுடைய வியாபாரத்திலே பரக்கத்தை ஏற்படுத்தும், வீட்டிலே சைத்தானை விரட்டும். இரவிலே தூங்குகின்ற போது சூரத்துல் பக்ராவிலே வரக்கூடிய இறுதி 2 வசனங்கள் ஆமன ரசூலு பிமா உன்சில அந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதிட்டு நாம தூங்கினா அந்த 2 குர்ஆன் ஆயத்தும் அன்றைய இரவு பாதுகாப்புக்கு போதும் என்று ஹதீஸ் சொல்லுகிறது. மாணவர்களே, குர்ஆனினூடாக எங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம். முன்னால வாழ்ந்தவர்கள் நிறைய அடைவுகளை அல்லாஹ்வுடைய உதவிகளை அடைந்து கொண்டதே அரசியல்வாதிகளாலோ பணங்களாலோ முன்னால் வாழ்ந்த பெரியவர்களாலோ அல்ல, அவர்கள் அடைந்து கொண்டது ஔராதுகளால், திக்ருகளால், துஆக்களால், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கையேந்தி கண்ணீர் வடித்தவர்கள். எனவே அந்த அல்லாஹ் தான் இன்னும் இருக்கிறார், அந்த அல்லாஹ் தான் மேலும் இருக்க போகிறார். எனவே அந்த நம்பிக்கை உள்ளத்திலே வர வேண்டும். முன்னோர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உதவி ஏன் எங்களுக்கு தர முடியாது? முன்னோர்கள் அடைந்த உதவியை ஏன் எங்களால் அடைந்து கொள்ள முடியாது? முன்னோருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பரக்கத். பெரிய அளவுல தொழில்துறவுகள் செய்யவில்லை, பெரிய அளவில் வருவாய்கள் இருக்கவில்லை. இன்று வருவாய்கள் கூடியிருக்கிறது, ஆனால் எவ்வளவுதான் வருவாய் கூடினாலும் செலவு அதை விட அதிகமாக போகிறது. அன்பானவர்களே, எனவே எதை சொல்கிறேன் என்றால், குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை கொடுத்துங்கள். முதலாவது அந்த குர்ஆனை ஓதுங்கள். இரண்டாவது, குர்ஆன் இங்கெல்லாம் ஓதப்படுவதோ அந்த இடத்திலே அமைதியாகி குர்ஆனுக்கு காது ஓதுங்கள். அது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய கலாம். சிறு பிள்ளைதான் குர்ஆனை ஓதலாம், உங்களுடைய பேரன் பேத்திகள் குர்ஆனை ஓதலாம், உங்களுடைய மகன் அல்லது மகள் குர்ஆனை ஓதலாம். நீங்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய கலாம் ஓதப்படுகிறது, அமைதியாகுங்கள், அதை கேளுங்கள். டெலிவிஷனை போட்டுக்கொண்டு, ரேடியோவை போட்டுக்கொண்டு, போனிலே உள்ளவைகளை பார்த்துக் கொண்டிருக்காதீர்கள். குர்ஆனுக்கு செவிசாயுங்கள். குர்ஆன் சொல்லுகிறது, எங்கெல்லாம் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அமைதியாகுங்கள். அடுத்ததாக குர்ஆனுக்கு காது கொடுங்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. எனவே குர்ஆனுக்கு செய்யக்கூடிய அடுத்த கடமை, குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுவதோ அமைதியாக இந்த குர்ஆனை கேட்பது. மூன்றாவது, குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்குவது. நான் நீங்களும் அன்றிலிருந்து வரைக்கும் குர்ஆன் ஓதுகிறோம், குர்ஆனுடைய கருத்து விளங்காமல் இந்த ரமலானை குர்ஆனை விளங்குவதற்கு பயன்படுத்துவோம், கருத்துக்களை விளங்குவதற்கு பயன்படுத்துவோம். சூரா பாத்திஹா 7 ஆயத்துக்களை கொண்ட சூரா. சூரா பாத்திஹாவுடைய கருத்துகள் எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு தெரியும்? மிகப்பெரிய ஒரு துஆ. நாங்க சூரா பாத்திஹா ஓதுகின்ற போது அல்லாஹ் நேரடியாக எங்களோடு பேசுகிறார். பிஸ்மில்லாஹிர் குர்ஆனை ஓதுகிறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உலகத்தாருடைய ரப்பு அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் என்று சொல்கின்ற போது அல்லாஹ் நேரடியாக எங்களோடு பேசுகிறார். ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன். அஸ்னா அலைய அப்தி, அல்லாஹ் என்னோடு பேசுகிறான், என்னுடைய அடியான் என்னை குறிப்பாக ஆக்கி புகழ்ந்து விட்டான். மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளின் அரசர் இறைவா நீதான். அல்லாஹ் விடவே இல்லை, அல்லாஹ் என்னோடு பேசுகிறான். மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை கீர்த்தியாக்கி விட்டான், என்னை மேன்மைப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் ஓதக்கூடிய ஒவ்வொரு வசனங்களுக்கு எங்களோடு அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். எனவே கருத்துக்களை விளங்குவோம். குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுகின்ற போது சில சந்தர்ப்பங்களில் ஹதீபுகள் கண்ணீர் வடிப்பதுண்டு. அதை பார்த்து மக்மூன்களும் அதை கேட்கின்றவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள். அந்த கண்ணீர் வடித்தல் என்பது மாற்றத்துக்குரிய கண்ணீர் வடிப்பல்ல, ஹஜ்ரத் அழுகிறார் என்பதற்காக அவரோடு சேர்ந்து அவருக்கு பரிதாபம் தனி அழக்கூடாததற்காக அவரோடு சேர்ந்து நாங்கள் அழுகிறோம். அவர் கருத்து விளங்கி கண்ணீர் வடிக்கிறார், நாங்கள் கருத்து விளங்காமல் கண்ணீர் வடிக்கிறோம். எனவே நாங்கள் ஓதுகின்ற போது எங்களுடைய கண்களால் கண்ணீர் வர வேண்டும். இன்னொரு அழுகையை பார்த்து அழுவதல்ல உண்மையான அழுகை. நாங்கள் ஓதுகின்ற போது அழுகையை குர்ஆன் கொண்டு வர வேண்டும். எனவே அதற்காக அவனுடைய கருத்துக்களை விளங்கி குர்ஆனை ஓதுங்கள். நான்காவது, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை விபுல் செய்யும் முடியுமான சூரா
சின்ன சின்ன சூறாக்கள் அப்படியே பெரிய பெரிய சூறாக்கள் முழுமையாக குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்கின்ற பழக்கத்தை உருவாக்குங்கள். அப்படியும் கஷ்டமா அப்படி இல்லை என்றால் முக்கியமான சில சூறாக்களையாவது என்னுடைய உள்ளங்களில் வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனிலே கொஞ்சம் ஏதும் யாருடைய உள்ளங்கள் இல்லையோ அந்த உள்ளம், அந்த மனித இதயம் என்பானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் அங்கு குடிகொள்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்வோம், மனதில் வைத்துக் கொண்டிருப்போம். பயங்கள் வருகின்ற போது மாத்திரம் குர்ஆனை ஓதக்கூடாது. எல்லா சந்தர்ப்பம் குர்ஆன் ஓத வேண்டும். பயத்தை அல்லாஹ் வாழ்க்கையை அப்படியே நீக்கிடுவான். இன்னைக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வந்தால்தான் ஆயத்து குறிச்சு ஓதுறது. ஏதாவது நிலைமை ஏற்பட்டால்தான் கண்ணியமானவர்களை வீட்டில் ஏதாவது பிரச்சனை கூடிக்கொண்டிருக்குது, ஷைத்தானுடைய ஊசலாட்டம் கூடிக்கொண்டிருக்கு, அப்பதான் சூரா பக்கரா ஓதுது. அது சூரா பக்கரா வீட்டிலே உள்ளவர்கள் ஓதுவதல்ல, யாரோ ஒருவரை கொண்டு ஓத வைக்கிறார். கண்ணியமானவர்கள், குர்ஆன் எங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் அது அல்ல. நாங்க குர்ஆன் ஓதணும், எங்கட கண்ணால கண்ணீர் வரணும், இதுதான் குர்ஆன் எதிர்பார்க்க. அடுத்ததா குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை என்பானவர்களே, குர்ஆனை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும், வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, பொய் சொல்வதற்கு அல்லாஹ்வுடைய கேடு. பொய் சொல்லி சொல்லி வியாபாரம் பண்ணுகிறோம் என்றால் குர்ஆனை எங்களுக்கு உதவா செய்கிறது. தொழுகையிலே பொதுபோக்காக இருப்பவர்கள், மறதியாக இருப்பவர்கள் கேடு என்று குர்ஆன் பேசுகிறது. குர்ஆனை ஓதி ஓதி தொழுகை விட்டு விட்டு சொல்கிறோம், பராமுகமாக சொல்கிறோம், மறதியாளாக இருக்கிறோம். குர்ஆன் எங்களுக்கு உதவா செய்கிறது. எனவே அன்பானவர்களே, குர்ஆனை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவோம். குர்ஆன் என்பதை உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வருவதற்காக அடுத்ததாக ஓதிய குர்ஆன், கேட்ட குர்ஆன், முகல் செய்த குர்ஆன், நடைமுறைப்படுத்திய குர்ஆன், இதை மற்றவர்கள் சொல்லிக் கொடுப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களில் சொல்லி தந்திருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்படுகிறது. கைருக்கும் மன் தஅல்லம அல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களை சொல்றவர் யார்? குர்ஆனை தான் கற்று அதை மற்றவருக்கு சொல்லிக் கொடுப்போம், கற்றுக் கொடுப்போம். எனவே குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே அடுத்த அமல், குர்ஆனோடு சம்பந்தப்படக்கூடிய அமல், நான்காவது அமல், குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை ரமலானுடைய காலங்களில் கொடுப்போம். அடுத்ததாக ரமலானுடைய காலங்களில் செய்யக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான அமல் தான் இஅ்திகாஃபுடைய அமல். கடைசி 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கின்ற அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருக்கிறார்கள், அவருடைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள். அதனோடு சேர்த்து கண்ணியமானவர்களே, இறுதி 10 நாட்களிலே ஒற்றைப்படை நாட்களை அடைந்து கொள்வதற்காக அதிகமாக துஆ இஸ்திக்ஃபாரிலே ஈடுபடுவது. ரமலானுடைய மாதம் முழுக்க முழுக்க துஆ இஸ்திக்ஃபாருடைய மாதம் தான். அதிலும் குறிப்பா கடைசி 10 நாட்களிலே அந்த ஒற்றைப்படை நாள் 21, 23, 25, 27, 29 இந்த ஒற்றைப்படை நாட்களை ஹயாத்தாக்குவதற்காக அந்த கடைசி 10 நாட்களிலே துஆ இஸ்திக்ஃபாரில் அதிகமாக ஈடுபட்டுக் கொள்வோம். ஏனென்றால் என்ன நாள் அந்த கத்ருடைய இரவு எங்களுக்கு தெரியாது, எந்த நாள் குர்ஆன் அருளப்பட்ட இரவு எங்களுக்கு தெரியாது. எனவே அந்த நாள் அதை அடைந்து விட்டால் கடைசி 10 நாள் சிரமம் எடுப்போம், அல்லது கடைசி 5 நாள் அந்த ஒற்றைப்படை நாட்களில் சிரமம் எடுப்போம். நிச்சயமாக அந்த 10 நாள் சிரமம் எடுத்தால் 10 நாள்ல ஒரு நாள் நிச்சயமாக கத்ருடைய லைலத்துல் கத்ருடைய நாளாக இருக்கும். அந்த நாள் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். கடைசி 10 நாளை ஹயாத்தாக்கினால் நிச்சயமாக அந்த ஒரு நாளுக்குள்ளே நாங்கள் வந்து விடுவோம். 83 வருடம் இபாதத் செய்த கூலி அல்லாஹ் தந்து விடுகிறான் அந்த ஒரு நாளின் பரக்கத்தால். அந்த ஒரு நாளின் பரக்கத்தை அடைவதற்காக 10 நாட்களை தியாகம் செய்ய வேண்டும். பகல் காலங்களை விட இரவு காலம் மிக மிக முக்கியமான காலம். எனவே எவ்வாறு வருகின்ற ரமலான் பெருமதியான ரமலானாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ரமலான் செய்யக்கூடிய இறுதியான மிக முக்கியமான ஒரு அமல் சதகாவுடைய அமல். சிலர் தன்னுடைய தொழில்துறவுகளை ரமலான் மாதம் ஆரம்பித்திருந்தால் ஜக்காத்து கூட ரமலானுடைய காலங்களை கொடுப்பார். எனவே இது மிக முக்கியமான ஒரு அமல். சதக்கா என்று சொல்லுகின்ற போது மாஷா அல்லாஹ் ரமலானுடைய நிறைய நோம்பாளிகளை நோம்புகளுக்கு ஏற்பாடு கொடுப்போம். நிறைய நோம்பாளிகளுக்கு கஞ்சிக்குரிய ஏற்பாடுகளை பண்ணுவோம், சஹருக்குரிய ஏற்பாடுகளை பண்ணுவோம். இன்னும் ஏராளமான சதக்காவுடைய விடயங்களை ரமலானுடைய காலங்களில் ஈடுபடுவோம். அன்பானவர்களே, ஜக்காத்தையும் கொடுப்போம். இது மிக முக்கியமான ஒரு காலம். நம்முடைய பொருளாதாரங்களை சுத்தப்படுத்துவதற்கு மிக பெருமதியான ஒரு காலம். இன்னும் சிலர் ஜக்காத் எப்படி கொடுக்கிறார் அன்பானவர்களே, கவர்ல போட்டு 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் கவரு போட்டு கொடுக்கிறார். அண்மையில ஒரு நிகழ்ச்சிக்கு போய் கேட்டால்
சுமாராக 150-200 பேர் ஜக்காத்து கொடுக்குற அந்த ஊர்ல மசூராவின் அடிப்படையில சிலர் இடத்துல கேட்டால் நீங்க கொடுத்த 10 வருடமா ஜக்காத்து கொடுக்கிறேன்னு ஒருவர் சொன்னார். 10 வருடமாக நீங்க கொடுத்த ஜக்காத்தால ஒருவரை காட்ட முடியுமா? உங்களை போன்று அவரும் ஜக்காத்து கொடுக்கிறார் என்று சொல்லுகின்ற நிலை. அவர் சொன்னார் இல்லை. அப்படி என்றால் ஜக்காத்து எடுக்க இயலா, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஜக்காத்து தேவையில்லை என்று சொல்லி தன்னுடைய சுய தொழிலே வாழக்கூடிய ஒருவரை உங்களுடைய 10 பேர்ல 10 வருடமாக கொடுத்து ஒருவரை காட்ட முடியுமா? இல்லை என்றார். அப்படி என்றால் அவர் ஜக்காத்தையே கொடுத்தில்லை. ஜக்காத்துடைய நோக்கம் பிச்சைக்காக உருவாக்குவதல்ல. ஒவ்வொரு ரமலான் மாதமும் கணக்கு பார்த்து ஜக்காத்தை கொடுக்கிறோம், அடுத்தவரிடம் பிச்சைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்க, இதுவல்ல ஜக்காத்துடைய நோக்கம். பிச்சைக்காரர்களை ஏழைகளை இல்லமாக்க வேண்டும். அன்பானவர்களே, நாங்கள் கொடுக்கின்ற ஜக்காத் 2 பேரும் கொடுத்தாலும் 2 பேரும் அடுத்தவரிடம் கையேந்தாமல் மற்றவர்கள் கொடுக்கின்ற நிலை அல்லது சுய தொழிலை வாழக்கூடியவர்களை உருவாக்குங்கள். அப்படி இல்லாமல் 2 பேர் அல்ல 20 பேருக்கு கொடுக்கிறோம், 20 பேரும் அடுத்தவரிடம் அதே நிலையாக இருந்தால் உங்களுடைய ஜக்காத்துடைய பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் யோசிப்பு 20 பேருக்கு கொடுக்கிறோம் என்று, ஆனால் 20 பேரும் அடுத்தவரிடம் கேட்கிறார்கள் என்றால் உங்களுடைய ஜக்காத்தால் பிரயோஜனம் அடைஞ்சி இல்லை. 20 பேர் 2 பேருக்கு கொடுக்கிறீர்கள், அடுத்தவரிடம் ஒரு கையேந்தவில்லை என்றால் நிச்சயமாக உங்களுடைய ஜக்காத்திலே ஒரு அடைவை அடைந்திருக்கிறீர்கள். நீங்கள் மௌத்தானாலும் 2 பிச்சைக்காரர்களை தனவந்தர்களாக ஆக்கிவிட்டு மௌத்தாக இருக்கிறீர்கள். எனவே அப்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜக்காத் என்ற கடமையிலே மிக மிக முக்கியமான அந்த பேணுதலை கடைபிடிங்கள். உலமாக்களை அணுகுங்கள். உங்களுடைய ஜக்காத்து கணக்கு பார்க்கின்ற போது அந்த விடயங்களை கூடுதலாக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஜக்காத்துடைய பகுதியை அவசரமாக அதை நீக்கி கொடுக்க வேண்டிய பகுதியை கொடுத்து விடுங்கள். அது எங்களுக்குரிய சொத்து அல்ல, அது 8 பிரிவுகளுக்குரிய சொத்து. எங்களுடைய சொத்திலே கலந்தால் எங்களுடைய ஜக்காத்து பணம் கண்ணியமானவர்களே எங்களுடைய மூலதனத்தை சேர்த்து கொண்டு போய்விடும். அடுத்து சதக்காவுடைய அமல்மானவர்கள், எங்களுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு சதக்காவும் ஜக்காத்து. இதை விட மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பும் கிடையாது. யாருடைய பொருளாதாரத்தில் சதக்கா இருக்குமோ அல்லாஹ் அவங்களுக்கு பலாய் முசீபத் ஏற்படுத்தலாம். கெட்ட நோய் வராது, திடீர் சோதனையான மௌத்துகள் வராது. அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பான், கண்ணியமான மௌத்தை கொடுப்பான். அவருடைய பொருளாதாரம் அவருடைய பரம்பரைக்கு போய் சேரும். தாய் தந்தை எப்படி அழகா இருந்தாங்களோ பிள்ளைகளும் பேட்ட பேரிகளும் அப்படியே நல்ல முறையில் இருப்பார்கள். அவருடைய பரம்பரையை நல்ல முறையில் வாழுமானவர்களே. அதே போல ரமலானுடைய காலம் சதக்காவுடைய காலம். எங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர், கடையில வேலை செய்யக்கூடியவர் அல்லது பள்ளியிலே கடமை செய்யக்கூடிய ஹத்தீம்கள், முஅஸ்ஸின்கள் அல்லது வேறு ஊழியர்கள், உங்களுடைய உலமாக்கள், அன்பானவர்களே அவர்களை கவனிக்கிற ஒரு மாதம், மற்றவருடைய முகங்களை சிரிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம். சதக்காவினூடாக அவருடைய கஷ்டங்களை போக்குவதனூடாக இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம். ரமலான் மாதம் சிலர் கடன்களை அடைப்பதற்கு தவணை கொடுத்திருப்பார். இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு ஒரு தொகை எனக்கு பணம் வரும் உங்களை கடனத்தால். ரமலானுக்கு இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வீட்டுக்கு தேவையான ஒரு பைக் எடுப்போம். எங்கட குடும்பம் கூட 3 பிள்ளை, பாப்பா அம்மா 5 பேரு, எங்களுக்கு பைக்ல பயணம் கொண்டு போகலாம். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற நோம்புக்கு கொஞ்சம் ஹதியா கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒரு திருவிழா எடுப்போம். அன்பானவர்களே, இப்படி நிறைய பேர் ஆசையோடு அவாவோடு கவலையான முகங்களோடு இருக்கிறார்கள். எனவே அத்தகையவர்களுடைய முகங்களை சிரிப்பை ஏற்படுத்துகின்ற சதக்காவாக எங்களுடைய சதக்கா போய் சேர வேண்டும். அதுவல்லாமல் பேருக்கும் புகழுக்கும் எங்கேயோ நாங்கள் சக்காத்தை கொடுக்கிறோம், எங்கே சக்காத்தை சதக்காவை கொடுக்கிறோம் என்றால் நிச்சயமா அதற்கு முழுமையான நன்மை கிடையாது. யார் யார் மூலமாக நாங்கள் பிரயோஜனம் பெறுகின்றோமோ, இந்த பள்ளிக்கு வந்து தொழுகிறோம், பிரயாணிகளாக இந்த பள்ளியை பயன்படுத்தலாம், தொழிலுக்காக வரக்கூடிய இந்த பள்ளியை பயன்படுத்தலாம், அல்லது இங்கே தங்கக்கூடிய மஹல்லாவாசி இந்த பள்ளியை பயன்படுத்தலாம். அவர்கள் தான் உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய உங்களுடைய உலமாக்கள், உங்களுடைய இந்த பள்ளி ஊழியர்கள். அவர்களுக்கு முடியுமான தர்மங்களை கொடுங்க. நாங்க ஒரு ஊர்ல தொழில் செய்கிறோம், உதாரணமா கம்பல ஹாஜியா அல்லது கண்டி ஹாஜியா அல்லது வேற எங்கேயாவது ஒருவர் வந்து கொழும்புல தொழில் செய்வாங்க. கொழும்புல தொழில் செஞ்சு கொழும்பு மக்களுடைய அந்த கஸ்டமர், அவர் வந்து போகக்கூடிய அந்த தொழிலாளிகள் முதலாளிகளோட சந்திப்புல தான் அவர் ஒரு வகையான முறையிலே முன்னேறி இருக்கிறார். அவருடைய ஜக்காத்து பணத்தை கொண்டு அவருக்கு ஊரை கொடுக்கிறது கனி முறை இல்லை. அவர் கம்பல்ல கண்டில அல்லது அந்தந்த ஊர்ல கொண்டு கொடுக்கிறது முறை இல்லை. அது அவர் கொடுக்கணும், எங்க அவர் தேடினாரோ அந்த பகுதியில் கொடுப்பதுதான் மிக மிக ஏற்றமானது.
எனவே இந்த விடயங்கள்ல அதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சதக்காவுடைய மாதத்திலே மிக முக்கியமாக சதக்காவுடைய அமலில் எல்லாம் ஈடுபட்டுக் கொள்ளும். எங்களோட குடும்பங்கள் நிறைய மக்கள் கஷ்டத்தில் வாழ்கிறார். இன்றைக்கு சின்ன பொருளாதாரம் இல்ல, பெரிய ஒரு பொருளாதாரம் இன்றைக்கு கீழே விழுந்திருக்குது. மக்களுடைய பொருளாதார நிலைமை மிக கஷ்டமான ஒரு நிலையில் இருக்குது. எனவே வரக்கூடிய ரமலானுடைய காலங்கள்ல உங்களுக்கு தெரியாம எத்தனையோ ஏழை இருக்கிறார். உங்களோட நல்ல முறையில் வியாபாரம் பண்ணிய பிசினஸ் பண்ணி எத்தனையோ பேர் ரொஸ்டாய் கீழே விழுந்து இருக்கிறார். கடன்கள் அடைத்துக் கொள்ளலாம வழி தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த ரமலானுடைய காலம் உங்களுடைய தர்மங்கள் ஒரு பகுதி அவங்களுக்கு கொடுங்க. ஜக்காத்து கொடுக்கக்கூடிய பட்டியல யாராவது இருந்தா அவர்களை இனங்கண்டு கொடுங்க. மாணவர்களை நிச்சயமாக அல்லாஹ் இந்த ரமலானை பெருமதியான ரமலானாக தருவான். அல்லாஹ் தஆலா கூட பரிசுத்தமாக குர்ஆனிலே ரமலானை தந்த நோக்கத்தை சொல்கிறான். அந்த நோக்கத்தை சொல்லிவிட்டு குத்பாவை நிறைவு கொடுக்கிறேன். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. அல்லாஹ் சொல்கிறான், முன்னால் இருந்தவர்களுக்கு ஈமான்களே முன்னால் இருந்தவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க தக்வாதாரிகளாக அல்லாஹ்வை பயந்தவர்களாக மாற வேண்டும். எனவே வருகின்ற ரமலான் எங்களை அல்லாஹ்வை பயந்த ரமலானாக, நரகிலே இருந்து எங்களை பாதுகாத்த ரமலானாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் வருகின்ற ரமலானை நரகிலே இருந்து எங்களை பாதுகாத்த ரமலானாக, சுவர்க்கத்திலே எங்களை நுழைவித்த ரமலானாக, வாழ்க்கையிலே அதிகம் குர்ஆன் ஓதிய ரமலானாக, எங்களுடைய தாய் தகப்பனுக்கு நரக விடுதலையை பெற்றுக் கொடுத்த ரமலானாக, எங்களை பரிசுத்தப்படுத்திய ரமலானாக, ஏழை எளிய மக்கள் யார் மூலமாக பிரயோஜனம் அடைகிறோமோ அவர்களை சிரிப்பை, அவருடைய முகங்களை சிரிப்பை ஏற்படுத்திய ரமலானாக ஆக்கி தருவாயாக. கடந்த காலங்கள் ஏற்பட்ட தவறுகளுக்கு மன்னிப்பையும் இஸ்திக்ஃபாரை தௌபாவையும் பெற்றுக்கொண்ட ரமலானாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் வரக்கூடிய ரமலானை கடைசி ரமலானாக எண்ணி அதிகமாக அமல் செய்யக்கூடிய கூட்டத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. குர்ஆனோடு அதிக தௌபா ஏற்படுத்தக்கூடிய மக்களாக எங்களை கபூல் செய்வாயாக. நாளை மறுமை நாளில் சுவர்க்கத்திலே எங்களை நுழைவிப்பாயாக. ரய்யான் என்ற வாயினூடாக மேலான சின்னத்துக்கு தலைமுடியை பார்த்து தருவாயாக. இந்த துவாவை தரித்து